குரு வக்ரக சஞ்சார பலன்கள் எதிர்வரக்கூடிய 9-10-2024 முதல் 4-2-2025 வரையிலான குரு வக்ரக சஞ்சார பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி இன்றைய பதிவில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஜென்ம ராசியில் ரிஷபராசியில் குரு பகவான் முழு முதற் சுப கிரகம் மற்றும் நீர் கிரகம் மண் தத்துவ ராசியான உங்களுடைய ஜென்ம ராசியில் ஸ்திர மண் தத்துவ ராசியாகப்பட்ட ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது என்பது ரொம்ப அற்புதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் போகக்கூடிய ஒரு காலம் தன்னுடைய பார்வை வழியிலிருந்து ரொம்ப அற்புதமான யோக பலன்களை தருவார். குறிப்பாக இந்த நீர் கிரகம் மண் தத்துவ ராசியில் சஞ்சாரம் செய்வது செழிப்பை தரக்கூடிய ஒரு நிலை. நீர் எங்கே இருக்குதோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த செழிப்புங்கிறது ரொம்ப அபிவிருத்தியை மிகப்பெரிய அளவில் தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அந்த நிலையில் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்த போதிலுமே உங்களுடைய அறிவு ரொம்ப சிறப்பாக செயல்படும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடலில் இருந்த பிணியெல்லாம் நீங்குவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். மனதிலிருந்து வந்த பயமும் தயக்கமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம் மனதைரியத்தோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுசாக நல்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியமானது. கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சரியான முடிவுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்பாராத கல்வி யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயம் ஆசிரியர் பெருமக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது அரிய கலைகள் சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது உங்களுடைய மறைமுக கலைகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையோ மிகப்பெரிய விருத்தியை பெறக்கூடிய ஒரு நேரம் அது. சாஸ்திர ஞானத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் இறையருள் உங்களுக்கு வாரி வழங்குகிறது. உடல் ரீதியாக இருந்து வந்த அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% உண்டு அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். உங்கள் மனதில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். மன தைரியம் அதிகரிக்கும். ஹைப்பர் டென்ஷனால் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆளாயிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெளிவான மனநிலை கிடைக்கும். இதை செஞ்சால் இப்படி நடக்கும், இதனால் இந்த விஷயங்கள் நமக்கு நன்மையாக சேரும், சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், சரியான அறிவுரை சேரும். உங்களுடைய உறவுகள் வழியில் குறிப்பாக பெற்றோர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தர காத்திருக்கிறது. அவங்க வழியிலிருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களையும் நீங்கள் சுவீகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு குரு வக்ரக சஞ்சாரம் உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒரு அளவிட முடியாத அளவிற்கான சுபயோக பலன்களையும் நல்ல அற்புதமான வளர்ச்சியும் தர காத்திருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. சிறந்த நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இது. உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அந்த குழப்பமெல்லாம் நீங்கிடும். சரி, இந்த விஷயத்தை இப்படி சரியாக செய்யலாம், தொழில் நம்முடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதற்கான திட்டமிடுதல்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஊழியர்களோடு கலந்து ஆலோசித்து, உங்களுடைய வெல்விசர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து, அதன் வழியில் உங்களுடைய தொழிலை பன்மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான சுயதொழில் சார்ந்த முன்னேற்றங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து கடமில்லை. குறிப்பாக வாக்கு சம்பந்தப்பட்ட நிலைகளில் வாக்கை ஒரு ஜீவனமாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுடைய பேச்சுக்கு அதீத மதிப்பு மரியாதை உண்டு. அந்த பேச்சின் வழியிலிருந்து பொருளாதார சிக்கல்களை மிக சிறப்பாக கையாண்டு அந்த வழியிலிருந்து வரக்கூடிய இன்னல்களிலிருந்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் இது உருவாக்கும். ஒரு அற்புதமான வருமானத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தன்னிறைவாக பெறுவீர்கள். குடும்பத்தில் மிதமிஞ்சிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷகரமான நிகழ்வுகளும் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தனது 5ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட 5ஆம் இடத்தை வசீகரிப்பது உங்களுடைய அறிவாற்றலை நுண்ணறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துவார். கல்வி கேள்விகளிலும் கலைத்துறையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது.
ஸோ இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். ரொம்ப காலமாக உழைச்சிட்ருப்பீங்க, இந்த கலைத்துறையில் நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் உங்களுடைய நீண்டகால உழைப்பிற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். குறுகிய காலத்தில் இந்த வெற்றிகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய திறமையை நீங்கள் உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். எதிர்காலம் சார்ந்த சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். குறிப்பாக உங்களுக்கு அந்த நீண்டகால வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பீங்க. ரொம்ப சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க பட்சத்தில் அதையெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம், அதற்கான பிளான் என்ன, அதுக்கான திட்டமிடுதல்கள் என்ன, எந்த விஷயத்தில் நம்ம முதலீடு செஞ்சால் அந்த வழியிலேருந்து நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானமும் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வின் பொருளாதார முன்னேற்றமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து ரொம்ப அற்புதமான யோக பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த பூர்வீக சொத்தும் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலகிறோம். சுப காரியங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் செய்கிறது, நல்லதொரு சச்சந்தான பிராப்தியை பெறுவது, புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, அல்லது பெரியவர்களோட ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது, குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காரியங்களை எல்லாமே நீங்கள் இந்த குரு வக்ர சஞ்சார நிலையிலேருந்து பெறுவீங்க. ரிஷபராசிக்கு எதிர்வர்க்க கிரகமான குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரிக்கும் போது அற்புதமான யோக பலன்களை தன்னிறைவை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த நிலையை நீங்கள் மிக சிறப்பாக கையாண்டு நலம் பெறுவது அவசியம் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது சமசப்த பார்வையால் குரு பகவான் தங்களுடைய களத்திர ஸ்தானத்தை வசீகரிக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகர்த்தெறிந்து திடீர்னு ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவீர்கள். இதில் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்களே அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. திடீர்னு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை துணையை, எனக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைக்கல, ஒரு மணமகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு அந்த திருமண யோகம் அந்த குரு பார்வையின் வழியிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். எப்பொழுதுமே சுபகிரகத்தோட பார்வை ரொம்ப மிகப்பெரிய அளவிலான விருத்திகரமான யோக பலனை தரும். இந்த இடத்துல அந்த திருமண தடையை தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய மனதில் இருந்த ஏக்கங்கள், உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சுகரிக்க முடியும். இது உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கே மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கும். சரியான வாழ்க்கை துணை சார், அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. தசவித பொருத்தங்களும் ரொம்ப சிறப்பாகவும் நல்லதொரு வாழ்க்கை துணையாகவும் அவங்க இருப்பாங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கான ஒரு அற்புதமான யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருப்பார்கள். நல்ல மணமகன், நல்ல மணமகள் அமைவார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இதற்கான ஒரு விஷயங்கள்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்தை செலுத்தணும். அதே சமயம் இந்த கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மகா அற்புதமான யோக பலன்கள்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய தனித்திறமை உலகெங்கும் பிரபல்யப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிற ஆளுகளுக்கு தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதுசாக ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் பண்ணணும், புதுசாக தொடங்க போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் சரியான ஒரு நேரம் இதுதான். என்னுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எல்லாமே தடையாகி நிற்கிது, வருமானம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு முழுமையான தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு துறை ஆதாயத்தையும் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறுவீங்க. உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுடங்கி போய் நின்றுருப்பீங்க. என்னடா இந்த மேல் வாழ்க்கையில் நம்ம எந்த விதத்துலையும் முன்னுக்கு வர முடியாத ஒரு சிக்கலை உருவாக்கி வச்சுருக்கிறோம், ஏகப்பட்ட தடைகளை சந்திச்சிட்ருக்கிறோம், ஒரு மாற்றமும் நிகழிய அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு அற்புதமான பொருளாதார உதவி செய்வாங்க. அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய அந்த அறிவுரையும் சரி, பொருளாதார ரீதியான உதவியும் சரி, ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். ஒரு அற்புதமான சந்தோஷகரமான இல்லற வாழ்க்கையும், ஒரு திருப்திகரமான முன்னேற்றத்தையும், வருமானம் சார்ந்த நிலைகளில் எதிர்பாராத ஒரு அற்புதமான சுபயோக பலன்களையும் நீங்கள் சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உண்டு. வெளிநாடு பயணம் போவதற்கு ஒரு சரியான நேரம்.
வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்களை முழுமையாக சுகரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாகவும் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணும். ஏன்னா குருவின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு இந்த வக்ரகதியில் இருக்கிறதுனால இந்த சிறு சிறு விபத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த உடல்நல குறைபாடுகள் சம்மந்தப்பட்ட நிலைகளையோ நிச்சயமாக ஏற்படுத்தலாம். ஸோ அதற்கான தீர்வை நீங்கள் நாடுவது மிக முக்கியமானது. இறையருளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. தனது வர்க்க கிரக வீட்டை இது வசீகரிப்பது என்பது திடீர் யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் ரிஷபராசி சேர்ந்தவங்களும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக வந்து சேரும். அடுத்து தனது 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை வசீகரிக்கிறார் குரு பகவான். இது ஒரு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலை. மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த வெளிநாடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய குடியுரிமை சார்ந்த விஷயங்களையோ அல்லது பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியையோ அல்லது தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களையோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழில், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அற்புதமாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த குரு பகவானின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஞானத்திற்கும் அறிவாற்றலுக்கும் கற்ற கல்விக்கும் முழுமையான மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யும். ஸோ உங்களுக்கு இருந்த அந்த தொய்வு, தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்பட்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். குரு பகவானின் இந்த வக்கிரக பார்வை, 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தை மேலே விழக்கூடிய காரணத்தினால உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை நீங்கள் அதிக அளவில் உருவாக்கணும். பித்ருக்களுக்கு உண்டான இறை வழிபாட்டை, முறையான வழிபாடுகளை நீங்கள் முன்னெடுக்கணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இதனால் உங்களுக்கு இருந்த அத்தனை அவயோகங்களும் நீங்கி முழுமையான சுபயோகங்களை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். இந்த குரு வக்ரக சஞ்சாரம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக வாழ்வை தருகிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.